அந்த 3 வயசு குழந்தைக்கு யாராவது அடிச்சா கூட, அதுக்கு வலிக்குதுன்னு 4 பேத்துக்கு சொல்ல தெரியாதுடா. இவ்வளவு தரித்திரம் புடிச்சவனா இருக்கிறீங்களேடா! நாமக்கல் மாவட்டத்துல குமாரபாளையம் அப்படிங்கிற பகுதியில ஒரே நாள்ல 2 சின்ன குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குது. அதுல ஒரு குழந்தைக்கு பாத்தீங்கன்னா 3 வயசு. 59 வயசு இருக்கிற ஒரு ஆளு அந்த குழந்தைக்கு வந்துட்டு இந்த மாரி சம்பவத்த பண்ணிட்டு இருக்கிறான். உனக்கு பேத்தி மாரிடா அந்த பொண்ணு. எப்புட்றா உங்களுக்கெல்லாம் மனசு வருது? அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தை பாத்தீங்கன்னா, ஒரு 12 வயசு இருக்கும். அந்த ஆளுக்கு பாத்தீங்கன்னா, ஒரு 62 வயசு இருக்கும். அந்த ஆளு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைகிட்ட வந்துட்டு தப்பா நடந்திருக்கிறான். இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த கிழவன போய் புடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல அவன வந்து ஒப்படைச்சிருக்கிறாங்க. இவனுங்க 2 பேத்து மேலயும் இவனுங்க 2 பேர் மேலயும் போக்சோக்கு கீழ வந்துட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற எல்லா பொதுமக்களும், உறவினர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா, அவனுங்கள எங்க கிட்ட விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும் போராட்டமானது வந்துட்டு அவங்களால செய்யப்படுது. போலீஸ் தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற அறிக்கையின்படி பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைய வந்துட்டு குமரபாளையம் அரசு மருத்துவமனையில வந்து சேர்த்ததாகவும், அந்த குழந்தை வந்து ஸ்டேபிளா இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. குழந்தை என்னடா அப்படி பாவம் பண்ணுச்சு உங்களுக்கு? இப்பதான்டா பொண்ணுங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறானுங்க. பச்சை குழந்தைடா 3 வயசு. இனியெல்லாம் எவனையும் எவனும் நம்ப முடியாது. அந்த மாரி மாறிட்டு இருக்குது நாடு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நம்ம வீட்லயும் குழந்தைகள்லாம் இருக்குல்ல. எப்படி பார்த்துக்க போறோம்ன்னு ஒரு அச்சம் வந்துட்டு எல்லாத்துக்குள்ளயும் எழுது. எனக்குள்ளயும் எழுது. இவனை எல்லாம் பார்த்தாலே அதெல்லாம் மக்கள வந்துட்டு தொட்டதுக்கெல்லாம் போராட்டம் பண்ண வைக்காதீங்க. தகுந்த நடவடிக்கை உடனுக்குடன் எடுங்க. எஃப்ஐஆர் போடுறதுக்கே லேட்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. இந்த கேஸ்ன்னு சொல்லல. எல்லாத்துக்குமே சொல்றேன்.